Third Standard Max Part 2. Today we are going to see Measurements. Take page number 44. அதில் நம்ம எதையாக இருந்தாலும் ஒரு மெஷர் பண்ணுவோம். ஒரு ஏரியா, ஒரு இடமா இருந்தாலும் சரி, ஒரு பேப்பராக இருந்தாலும் சரி, எதையாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணி லைன் ட்ரா பண்ணுவோம். ஒரு ஏரியாவை மெஷர் பண்ண டேப் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அதையும் ஒரு மெஷர்மெண்ட் கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுருக்காங்களா, அது மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டை நிறையா இதாக பிடிக்கிறாங்க. அதுக்காக மில்லி மீட்டர், சரி குட்டீஸ், மில்லி மீட்டர். அது என்னென்னு எழுதுவோம், எம்எம். ஸ்கேலை பார்த்துருக்கீங்களா? இதுக்கு நடுவில் 1 2 3 4 5 6 7 8 9 1 இந்த குட்டி குட்டியாக வருது பார்த்தீங்களா, இதுதான் என்னது, மில்லி மீட்டர். வாட் இஸ் திஸ் குட்டீஸ்? மில்லி மீட்டர். சென்டிமீட்டர் அப்படின்னா this is the centimeter. 1 centimeter, 2 centimeter. Meter, centimeter எப்படி இருக்கும், cm, centimeter. Meter, 100 centimeter equal to 1 meter. இப்போ 1 centimeter, 2 centimeter, 3 centimeter, scale 30 centimeter இருக்கா, அதே மாதிரி 100 centimeter சேர்ந்தா 1 meter. இந்த மீட்டர் எப்படி எழுதுவோம், ஸ்மால் m. திஸ் இஸ் கிலோமீட்டர். கிலோமீட்டர் இப்போ நம்ம சக்கரம் ஸ்கூல்லேருந்து கரூர் போகிறோம் அப்படின்னா 12 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, அதை எப்படி எழுதுவோம், km, கிலோமீட்டர். 100 சென்டிமீட்டர் equal to 1 meter. 1000 meter equal to 1 kilometer. This 100 centimeter equal to 1 meter. 1000 meter equal to 1 kilometer. Take page number 50. Practice. Circle the odd one. First one millimeter, second one centimeter, third one meter. இதெல்லாம் என்ன குட்டீஸ், எல்லாமே லென்த்தை மெஷர் பண்ணுறது. ஃபோர்த் ஒன் பார் குட்டீஸ், கியூபட். இது வந்து இதிலேருந்து இதுதான் டிஃப்ரெண்ட்டானது. ஸோ சர்க்கிள் திஸ் ஒன் குட்டீஸ். சர்க்கிள் த ஃபோர்த் ஒன் குட்டீஸ். செகண்ட் ஒன், fill in the blanks. 1 meter equal to 100 centimeters. 2 meter equal to 200 centimeters. 3 meter equal to 300 centimeters. 4 meter equal to 400 centimeters. Third one, match the following. 10 millimeters equal to 1 centimeter. 100 centimeters equal to 1 meter. 1000 meters equal to 1 kilometer. Fourth one, write non-standard units. அப்போ எல்லாத்துக்கும் ஹேண்ட்ஸ் இருக்கும், லெக்ஸ் இருக்கும், ஆனால் அதோட ஸ்பேன், அதோட லென்த்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதுதான் கேட்குறாங்க. நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் என்னென்ன, ஃபிங்கர் ஸ்பேன், நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஸ்பேன், ஃபுட் ஸ்பேன், பாஸ், கியூபிட். See the fifth one குட்டீஸ். Write standard unit. First one millimeter, next one what குட்டீஸ், centimeter, next one meter, and fourth one kilometer. குட்டீஸ், see the sixth one. Write in short form. millimeter எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதுவோம், mm. சென்டிமீட்டர் எப்படி ஷார்ட் ஃபார்மில் எழுதலாம், cm. மீட்டரை m, கிலோமீட்டர் km. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் செவன்த் ஒன், ரைட் த கிவன் யூனிட்ஸ் இன் ஆர்டர். ஆர்டர் எழுதணும். என்ன ஆர்டரில் எழுதணும், அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் வாட் குட்டீஸ், ஸ்மாலர் டு கிரேட்டர், அதுதான் அசெண்டிங் ஆர்டர். அப்போ ஸ்மாலர், இதில் எது ஸ்மாலர், மில்லிமீட்டர், நெக்ஸ்ட்டு சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு மீட்டர், நெக்ஸ்ட்டு கிலோமீட்டர். டிசெண்டிங் ஆர்டர் மீன்ஸ் வாட் குட்டீஸ், கிரேட்டர் டு ஸ்மாலர். அப்படியே ஆப்போசிட்டில் எழுதும் குட்டீஸ், கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஓகேவா குட்டீஸ்?
Complete this in your book, cuties. Take page number 51 in your maths book, cuties. Now we are going to see time. இதில் பாருங்க 1 week ஒரு வாரத்துக்கு how many days? 7 days. 1 week எத்தனை days? 7 days. 1 month எத்தனை days? 30 days. 1 month எத்தனை days? 30 days. 1 year எத்தனை months? 12 months. 1 year எத்தனை months? 12 months. 1 year எத்தனை days? 365 days. 1 year எத்தனை days? 365 days. 1 leap year எத்தனை days? 366 days. Take page number 51. Fill in the blanks. A year has dash days. 1 year equal to 365 days. There are dash days in a week. 1 week equal to 7 days. 12 months make dash year. 12 months make 1 year. A month has dash days. 1 month equal to 30 days. First month of a year is what, cuties? January. Write it, cuties. January. First day of a week is Sunday. Leap year. A leap year has 366 days. Leap year na 366 days இருக்கும் அப்படிங்கிறாங்க. There are 29 days in February in a leap year. Februaryல எப்பயுமே 28 days மட்டும்தான் இருக்கும். இந்த leap yearல Februaryல 29 days இருக்கும். It occurs once in every 4 years. 4 years ஒருக்கா தான் இந்த leap year வரும். The year 2016 was a leap year. 2016ல leap year அப்படின்னு சொன்னாங்க. 2020 is a leap year. இப்போ நடக்கிற 2020யும் leap year. அப்போ once in 4 years. 2024 will be a next leap year. Okay, cuties? Cuties, take page number 52. Find the age of students in your classroom. நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லலாம்? ராஜா. டேட் ஆஃப் பர்த், அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னவா இருக்கலாம்? அஷ்யூம் தான் இது. ஓகே ப்ளீஸ். 10/11/2011. இப்போ எப்படி அவங்களோட ஏஜ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இன்னைக்கு டேட் என்ன? 21/11/2020. ஓகேவா ப்ளீஸ்? அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன? 10/11/2011. Now we are going to subtract. Listen. 0 ला 1 subtract பண்ண முடியாது. You want to borrow. 0 become 10, 2 become 1. 10 minus 1, 9. 1 minus 1, 0. 0 minus 0, 0. 2 minus 2, 0. Next. 1 minus 1, 0. 1 minus 1, 0. 1 minus 0, 1. 2 minus 1, 1. So, our age is 9. Our age is 9. Are you understand? Fill in the table with the date of birth of the members in your family. உங்கள் ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு இதே மாதிரி சப்ராக்ட் பண்ணி அவங்க ஏஜ் கண்டுபிடிக்க குட்டீஸ். Cuties, take page number 53. See the practice. Look at the calendar of 2018 and fill in the boxes. See calendar 2018. January, February, March, April, May, June, July, August, September, October, November and December. First one, Teachers' Day is on September 5. Independence Day is on August 15. Republic Day is on January 26. Children's Day is on November 14.
மேட்ச் த ஃபாலோயிங். நவம்பர் 15, 2018. நம்ம எப்பயுமே எப்படி ஃபஸ்ட் எழுதுவோம் குட்டீஸ்? டேட் ஃபஸ்ட்டு போடுவோம். 15 நவம்பர்ங்கிறது 11th மந்த்து 2018. அப்போ 15/11/2018. மேட்ச் இட் குட்டீஸ். June 16, 2018. அப்போ 16/6/2018. மேட்ச் இட் குட்டீஸ். April 26, 2018. 26/4/2018. மேட்ச் இட் குட்டீஸ். December 10, 2017. So 10/12/2017. Match it kutis. May 26, 2007. 26/5/2007. Complete it kutis. Third one, look at the above calendar and fill in the blanks. Number of days in October 2018 is. See this calendar kutis. October 2018 la how many days? 31 days. Write 31. The number of Sundays, how many Sundays? 1, 2, 3, 4. The first Saturday is on. First Saturday is on 6th. Last day of the month is. Last day ennikku varudhu kutties? Wednesday. Write it kutties. Wednesday. The 10th day of this month is. 10th day ennikku varudhu? Wednesday. The third Wednesday comes on. Third Wednesday ennikku varudhu? 17. Complete this kutis.